ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு வார டைமுக்குள்ளே எல்லாருமே அந்தந்த பிரச்சாரத்தை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கட்சி அடிக்கிறதுக்காக ஒரு கட்சியோட தலைவர் ஒட்டுமொத்த இளைஞரணியுமே உள்ள இறக்கியிருக்காரு அப்படின்றதா பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அது எந்த கட்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா கட்சியில் இருக்கிற விஜய் அவரோட கட்சியை உடைக்கிறதுக்காகவும் அவர் நிற்கிற பெரம்பூரில் அவர் டெபாசிட்டை இழக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த இளைஞரணியுமே உள்ள இறக்கியிருக்காரு. ஸோ என்ன நடக்குது, விஜய் அவரோட தோக்கடிக்காத என்னென்ன வியூகம் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 23 எலெக்ஷன் வரப்போது எல்லாருமே அவங்க கட்சியை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மக்களை பார்க்கறது, தேர்தலில் ஓட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஒரு தீப்பொறியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நைட் டைம் கூட வண்டி எடுத்துகிட்டு வெளில போக முடியல, எல்லா கட்சியிலையும் பிரச்சாரம். இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு நான் இங்கிட்டு போகிறேன் அப்படின்னா போகிற வழி பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக டிஎம்கே கூட்டணி சேர்ந்து தேமுதிக பண்ணிருக்காங்க. இந்த கூட்டத்தை தாண்டி அங்கிட்டு போனால் அங்கே நாம் தமிழர் வந்துட்டாங்க, அந்த கூட்டத்தை தாண்டி இங்கிட்டு போனால் இங்கே டிவிக்கே வந்துட்டாங்க. சரி சுற்றி முற்றி அங்கிட்டு போனோம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஏடிஎம்கே வந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ராவும் பகலும் பார்க்காம ரொம்ப சூப்பராக அவங்கவுங்க கட்சிக்கான வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2026 நம்ம ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கோம், இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பயங்கரமான வேலையை திமுகவும், இந்த வாட்டி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவும் ரொம்பவே சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் போட்டியில் நமக்கு தெரியுது உண்மையிலே போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போல. அந்த மாதிரி தான் பிரச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் தான் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தாவேக்கான்னு சொல்லக்கூடிய கட்சி கொஞ்சம் பிரச்சார ரீதியாக கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ தெரியுது. ஏன்னா அதிகமாக தாவேக்கா வண்டி பார்த்தோம் அப்படின்னா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்குறேன் ஒரு நிறைய பிரச்சாரமாக நடக்கும்னு பார்த்தா வெறும் வண்டி மட்டும் தான் போதே தவிர எந்த ஒரு மக்களுமே போக மாட்டாங்க. ஒரு ஆட்டோவில் தலைவர் விஜய் அவர்களோட வாய்ஸ் கேட்குது, ஒரு ஆட்டோவில் அது மட்டும் போயிட்டே இருக்கு, உங்கள் சின்னம் விசிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதே தவிர மிச்சம் இதை மற்ற கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு கூட்டத்தோட போயிட்டு இருக்காங்க. சரி அந்த கூட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற தெரியல. எதுக்கு நம்ம டாப்பிக்கை மாற்றி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மொத்தமாக 2 இடத்துல இந்த தொகுதியில் போட்டியிட போறாரு. என்னென்ன தொகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு. இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்போ இதை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. விஜய் எந்த தொகுதியில் தோக்கடிக்க போறாங்கன்றதான் முக்கியமான விஷயமே. அதாவது தோக்கடிக்காத முயற்சியை சொல்றேன். அதாவது பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு, இந்த 2 இடத்துமே பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டார் ஒருத்தர் நிற்கிறாரு, அதனால ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்றது மாதிரி தான். பெரம்பூர் தொகுதி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல நிற்கிறாரு. இதை ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் இவர் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அதாவது பாமகவை சேர்ந்து திலகமாமா இவங்க நிற்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற கேண்டிடேட்லேயே திலகம்மா நிற்கிறது எல்லாருக்குமே என்னுடைய ஒரு சந்தேகம் அடிப்படையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பெரம்பூர் தொகுதி ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களோட இடம். அதாவது அந்த தொகுதி ஃபுல்லாகவே அதிகமாக தலித் மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாமகவை சேர்ந்த ஒருத்தர் நிப்பாட்டினது எப்படி அதிமுக இது ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்ற பற்றி நம்ம ஏற்கனவே நான் பேசியிருந்தோம். இப்போது டிவிகே விசஸ் டிஎம்கே இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் இவர் ஆல்ரெடி அந்த தொகுதிக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதனால டிவிகே இவங்க அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிவிகே அது எதனால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா அரசியல் எதிரி யாரு அப்படின்னா டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கேவுக்காக எதிராக ஆரம்பிக்கப்பட்டது தான் டிவிகே இல்லையா. இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ என்ன டிஎம்கேவை எதிர்க்கிற அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் பக்காவான ஒரு பிளான்ல உதயநிதி ஸ்டாலின் இறங்கியிருக்காரு. என்ன பிளான் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இளைஞரணியுமே அழைச்சிட்டு பெரம்பூர் தொகுதியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதாவது நீ எப்படி டிஎம்கேவே தோக்கடிக்கணும்னு பாக்குறியா, இந்த வருஷம் 2026 அதாவது எலெக்ஷன் பரிசா உனக்கு தோல்வியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒட்டுமொத்த டீமே இறக்கியிருக்காங்க. அதாவது எப்படி தோக்கடிக்க போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஎம்கேல அதாவது எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தேர்தல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எம்பியா இருக்க கூட கிரிராஜ் இவர் தான் போட்டிருக்காங்க. கிரிராஜ் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, அவர் சரியான ஒரு எப்படி சொல்றாரு அப்படின்னா டிஎம்கேக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இவர் நிற்கிறதுனால சரியா விஜயை பற்றின வியூகம் சரியாக கொடுக்க மாட்டாரு, சரியான வேலை நடக்க மாட்டேது அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோயல் அப்படின்ற ஒருத்தர் உள்ள இறக்கியிருக்காங்க.
ஜோயல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அதாவது மாநில இளைஞர் அணியோட பொது செயலாளர் இருக்கக்கூடிய ஜோயல். இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். தூத்துக்குடியிலேருந்து இப்போ பெரம்பூருக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இவர் கூட்டம் வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இளைஞர் அணியை மொத்தமாக வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆல்ரெடி ஜோயல் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தியில் வந்து ரொம்ப நாளாவே ரொம்ப சோகமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கும் இதுக்கும் கனெக்டும் ஆச்சு, ஒரு மாதிரி கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதியாச்சு. அதனால இவங்க நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனாலே ஜோயல் வந்து உள்ள ஃபுல்லா ஃபயரா இறங்கி விளாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராவும் பகலுமா எல்லாருமே வந்து கட்சிக்காக வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோயல் அவரோட தலைமையில ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் அணி ஒரு டிஸ்ட்ரிக்டும் கிட்டத்தட்ட 5 பேரை வந்து பெரம்பூர் தொகுதியில் இறக்கியிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே 5 பேர் அப்படின்னா நம்ம அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு தொகுதியிலேயே 5 பேர் அப்படின்ற கணக்கு எடுக்கல, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து பெரம்பூர் தொகுதிக்குள்ள வந்து இளைஞர் அணிகள் எல்லாருமே உள்ள சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆர்டி சேகர் அவர்களுக்கு வந்து ஒரு இளைஞர் பட்டாளமே அழைச்சிட்டு வந்து டிபார்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குமே போய் இவங்க வந்து ஓட்டு சேகரிச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இப்போ வந்து டிஎம்கேவோட அந்த இளைஞர் அணியோட டார்கெட் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற எல்லாரையுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு நமக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படின்றதுனாலயே ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவர் வந்து நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம வந்து வடசென்னையை பொறுத்த வரைக்குமே வந்து அது வந்து டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டிஎம்கே கோட்டை உடைக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் உள்ள வந்திருக்காரு. ஆனால் யார் வந்தாலும் உடைக்கவே முடியாது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே டைரக்டா வந்து இறங்கியிருக்காங்க. அதாவது இந்த எப்படியாவது திருச்சி கிழக்கா இருக்கட்டும் பெரம்பூரா இருக்கட்டும், அதாவது இப்போ 2 பேருமே இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து டோட்டலா வந்து உங்களை டிஎம்கேவை எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ வந்து விஜய் அவர்களை தோக்கடிச்சாதான் வந்து அந்த கட்சியை நம்ம தோக்கடிச்ச மாதிரி அப்படின்ற ஒரு மெயின் டாபிக்னாலேயே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ வந்து எல்லா இளைஞர் அணியுமே வந்து இப்போ பெரம்பூர் தொகுதி இறக்கியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு 3 நாள் கழிச்சு அடுத்த டார்கெட் வந்து எங்க போகுது அப்படின்னா திருச்சி கிழக்குக்கு போகுது. திருச்சி கிழக்குலையும் போய் இதே மாதிரி வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ரைட்டா இங்க வந்து வேலை பார்க்கறாரு. அவர் ஏன்னா ஒரு இளைஞர் அணி தலைவர் தான் அவரு. இப்போ ஃபுல்லாவே அவர் வந்து இங்க உள்ள வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னா அந்த கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்கும், அந்த பெரம்பூர் தொகுதியோட அந்த ஆளுமை எப்படி இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வருஷம் 2026ல உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.